ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்லேருந்து மழை போல் இருக்குங்க, செம்ம மழை போல் இருக்குது. இதை பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நிற்கிற மாதிரி மழை பெஞ்சிருக்கு. நம்ம ரோட்டில் பாருங்கள், தண்ணி இங்கேருந்து வழிஞ்சு ரோடு வரைக்கும் தண்ணி போயிருக்கு. தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிதுங்க. நல்ல மழை பெஞ்சிருக்கு. வானம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னுமே மழை தூரும் போல் இருக்குது. நைட்டில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. எவ்வளோ மழை பெஞ்சாலுமே காலையில், அதாவது நைட்டு நம்ம ஏசியை வந்து 18 வச்சுட்டு தூங்குறது 18லேயே தான் வந்து தூங்கியிருக்கோம். பாருங்க, ரோட்டில் தண்ணி நிற்கிது. இந்த பக்கம் பாருங்க, ஆஹா, தண்ணி சூப்பராக ஓடுது ரோட்டில். ட்ரைனேஜை தேடி ஓடி வருது தண்ணி. மணி வந்து 6:30 ஆயிடுச்சுங்க. சரி வாங்க, நம்ம போயிட்டு நம்ம டியூட்டி ஆரம்பிப்போம். இங்கே நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கே வந்துடுங்க. ஒரு சில வாட்டி காலையில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இங்கே எப்படின்னா டைமிங் வந்து நம்மளதில் வந்து 12 மணிக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா. இங்கே பிரிண்ட் ஆகுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலமே பிரிண்ட் ஆகிடும். சாயங்காலம் பிரிண்ட் ஆகி 8 மணிக்கெலாம் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பர். ஸோ நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் வந்துடுத்து. நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக ஈரமாக எடுத்து நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு. பாருங்க, தண்ணியில் அப்படியே ஃபுல்லாக தண்ணியில் ஈரமாகிட்டுருக்கு. இது ஓப்பனி தான் இருக்குது. சைடாக ஒரு இதாக வந்து ஓப்பனில் இருக்குன்றதால ஃபுல்லாக தண்ணி பட்டு ஃபுல்லாக உள்ளார போயிட்டுருக்கு. சரி வாங்க, இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 7:20 ஆகுதுங்க. முதலாளி அம்மா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு. வண்டி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிற்கிறோம். இன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. நைட்டு மழை பெஞ்சதில் அவ்வளோ அழகாக இருக்குது கிளைமேட்டு. வாங்க, அந்த இன்னும் டீ காஃபி வந்து முடியலைங்க. அங்கே புதுசாக வந்து ஒரு ஆள் வந்திருக்காப்புல. நேற்று காலையில் வந்தாப்புல. புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு. அந்த ஆளை வச்சு சொல்லிக் கொடு அப்படின்னாரு. டீ காஃபி வந்து சொல்லி கொடுத்துட்டோன்னே காஃபியில் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. கொதித்து அந்த இதில் எடுத்து போடணும். சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ண போகிறாப்புலன்னு தெரியல. டீயில் சர்க்கரை போட்டு கொதிக்க விட்டு வந்தேன். டீ பேக்கும் இந்த மசாலாவும் போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணி எப்படி டீ போட்டு வைக்கிறாருன்றது தெரியல. போயிட்டு வந்து தான் பார்க்கணும். சரி வாங்க, இப்போதைக்கு போயிட்டு யார் வராங்கன்னு தெரியல. வெறும் முதலாளி அம்மா வராங்களா இல்லை வந்து பசங்க வராங்களான்னு தெரியல. யார் வந்தாலும் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 2ஆவதுங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டி தான். முதலாளி அம்மாவை கூப்பிட்டுட்டு கையெழுத்து போட கூப்பிட்டு போகணும். மழை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்ம மழை அடிச்சிருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் பேஞ்சிருக்கான். சரியான மழை. குளிருது, செம்ம குளிருது. நம்ம வேறு இந்த நைலான் தான், இது என்னது காட்டன் கிடையாது, பாலிஸ்டர் ஷர்ட்டை போட்டிருக்கோம். பேண்ட்டும் பாலிஸ்டர் மாதிரி தான். குளிருதுங்க. காற்று லைட்டாக அது பாருங்கள், காற்றடிக்குதா. இந்த காற்றுக்கே நம்மளுக்கு வந்து குளிருது, சரியான குளிர். ஜில்லுன்னு ஸ்வெட்டர் போட்டு தான் வரணும் போல இருக்குது. அந்த மாதிரி குளிர் அடிக்குது. இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. மணி வந்து 2 ஆகிடுச்சு. நான் போக மாட்டாங்களோன்னு நினச்சேன். ஏன்னா 1:40க்கெலாம் ஃபோன் வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக 2 மணிக்கு ஃபோன் வந்துச்சா, நான் போக மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஃபோன் அடிச்சிட்டாங்க. சாப்பிட்டேங்க. என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு வச்சு சாப்பாடு வந்துச்சு. சாப்பிட்டேன். இன்றைக்கி டியூட்டி அதிகமாக கிடையாதுங்க. ஏன்னா வந்து அந்த புது ஆள் ஒன்று வந்திருக்காப்புல. அதனால் காலையில் ஒரு 9:30 மணி வரைக்கும் தான் நான் டீ கடையில் இருந்தேன். 9:30 மணிக்கு அப்புறம் என்னை உள்ளார போக சொல்லிட்டாரு. நீ உள்ளார போ, அவன் இருப்பான் அப்படின்ட்டாரு. அதிகபட்சமாக இனிமேட்டு நம்மளுக்கு வந்து டியூட்டியில் உட்கார வைக்க மாட்டாங்கங்க டீ கடையில். கமெண்ட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ப்ரேயர் தான். ஸோ நீங்கள் வந்து ஏன் டீ கடையில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வந்து வண்டி ஓட்ட தானே வந்த, நீ ஏன் டீ கடையில் வேலை செய்கிற அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏதோ நீங்கள் நினச்ச நேரம் நம்மளுக்கு டீ கடையிலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடச்சிருக்கு. பார்ப்போம், பர்மனெண்ட்டாக கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து டெம்ப்ரவரி
இருக்குது. பெர்மனெண்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். துவா கேட்போம். நம்மளுக்கு இந்த வண்டி ஓட்டுற வேலை மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன். வண்டி ஓட்டுற வேலை மட்டும் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து சாயங்காலத்தில் தான் கொஞ்சம் டியூட்டி அதிகமாக வருங்க. ஏன்னா காலையில் ஸ்கூல் டியூட்டி வந்து இன்னொரு ஆள் வண்டி ஓட்டுறவர் இருக்கார் இல்லையா, இன்னொருத்தவர் அவர் போவார் ஸ்கூல் டியூட்டி. நம்ம வண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கடைங்களுக்கு காலையில் வந்து ஏதாவது சமைக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்படுன்னுவாங்க. அதை மட்டும்தான் ஜமியாவுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலை தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான டியூட்டி வந்து காலையில் கிடையாது. மதியானத்துக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா, இப்போ முதலாளி நம்ம கையெழுத்து போட போகிறது அது ஒன்று கிடைக்கும், அது ஒன்று போவோம். 3 வேலையும் நம்மளே போகிற மாதிரி இருக்கும் இனிமேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சமையலுக்கு மணி வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 5:10 ஜமியாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 2 பொருள் தான் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த ஒயிட் டோஸ்ட்டுனா இங்கே வந்து ப்ரெட் பேக்கெட்டு, ஒயிட் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு அரபியில் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதை 2 பொருளும் வாங்க சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டேன். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அது இப்போ வந்து சமையல்கார் வந்து சமையலுக்கு தேவையான ஐட்டம் வந்து ஷுவைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் இப்போ போயிட்டு அவர் கிச்சன் வேலை முடிச்சிட்டாருன்னா அவரை கூப்பிட்டுட்டு ஷுவைக்கு போகணும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து மசாலா கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து குவைத்திங்கெல்லாம் இங்கே தான் வந்து மசாலா வாங்குவாங்க. நம்மளும் இங்கே தான் வந்து வாங்க வந்திருக்கோம். இதுதான் அந்த கடை. இது வந்து ஷுவைக் ஏரியாங்க. நம்ம அடிக்கடி வர ஏரியா தான். இந்த கிளீனிக்ஸ்லாம் வாங்குறதுக்காக வருவோம். ஸோ அதுதான் இப்போ மசாலா வாங்க உள்ளார போயிருக்காரு. வாங்க நம்ம வாங்கிட்டு வருவோம். அப்புறம் மசாலா பொடிங்க. நம்மளுக்கு என்ன வேலைன்னா, நம்ம வந்து கார்டு நம்மக்கிட்ட இருக்கும், ஓனரோட கார்டு. நம்ம வந்து கார்டு ஸ்வைப் பண்ணி கார்டு பேமெண்ட் பண்ணுற வேலை தான். நம்ம உள்ளார வந்துட்டு என்னடா வேலை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நட்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் மசாலா அவர் வாங்கிட்டுருக்காரு. இது பாருங்கள் நட்ஸு. இதுலேருந்து கொஞ்சம் கையில் எடுத்து வாயில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டே இருக்கிற வேலை தான். பிஸ்தா, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சமையல்காரன் நானும் லண்டன் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். லண்டன் மார்க்கெட் இங்கே வந்து சில மசாலா ஐட்டம்லாம் வாங்க வந்திருப்பாங்க. அதை தான் வாங்க வந்திருக்கோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வாங்கணும். மிளகாத்தூள், அப்புறம் வந்து அவங்க அந்த ஃபில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், பாதாம், முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு சில ஐட்டம் வாங்கிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம். நம்மளுக்கு ஏதாவது சீப்பான ப்ரைஸில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம்.